ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதை மறைஞ்சு நின்று பார்க்குறது ரம்யா செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. கடைசியில் இந்த தீபாவுக்கு தான் நல்ல பேர் கிடைக்க போகுதோ, ஆண்டி உயிர் பொழைச்சி வந்தா எப்படியோ இந்த பேரு தீபாவுக்கு கிடைக்கவே கூடாது, நாம தான் பரிகாரம் பண்ணி ஆண்டி காப்பாற்றப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம காட்டி நேரா மீனாட்சி கிட்ட அண்ணி தீபாங்க அப்படின்னு கேட்டதும், சாமி கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போயிருக்கா காத்தி அப்படின்னதும், தீபா நேரா நம்ம காட்டி நேரா தீபா இருக்கிற அந்த கோவிலுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம தீபா பாடிட்டு இருக்காங்க. பட் ரம்யா அந்த இடத்துல நிக்கிறத காத்தி பார்க்கல. அதே மாதிரி காத்தி தீபா பாடுறத பார்த்தத நம்ம ரம்யாவும் கவனிக்காம இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா தீபா சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. ஸோ தீபா அழுதுகிட்டே பாடுறத பார்த்து காத்தி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் காத்தி அந்த இடத்துல ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. தீபா பாட பாட அபிராமி கிட்ட இருந்து சில பல அசைவுகள் தெரிய வருது. பக்கத்துல இருந்து நர்ஸ் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர் கிட்ட சொன்னதும் உடனே டாக்டரும் உள்ள போறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா அருணாச்சலம், ஆனந்த், அருண், ஐஸ்வர்யா, மீனாட்சி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு மாமா, ஒன்றும் புரியலையா அப்படின்னுட்டு தான் அவங்களும் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா தீபா கிட்டத்தட்ட பாடியே முடிச்சிடுறாங்க. ஸோ அம்மனோட அருளால அபிராமிக்கு எல்லா உணர்வுகளும் வந்துடுது. உடனே டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்த உடனே வாவ், மெடிக்கல் இஸ் மிராக்கிள், என்ன இது, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நம்மளால எதுவுமே சொல்ல முடியல, கடைசியில இந்த அளவுக்கு மாற்றம் தெரியுது, அப்போ இவங்க உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க. உடனே நர்ஸு கிட்ட எக்மோ கருவியை கலட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்மோ கருவியெல்லாம் கலட்டிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா காத்தி தீபா பாடுறத பார்த்துட்டு அவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா தீபா கிட்ட, என்ன தீபா நல்லபடியா பாடி முடிச்சுட்டு கண்டிப்பா வா தீபா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ரம்யா கூப்பிட்டது. இல்ல அம்மோ, நான் வரல, நீ மட்டும் கிளம்பு அப்படின்னு தீபா சொல்றாங்க. ஏய் பைத்தியம் மாடி உனக்கு, இங்க பாரு, வா தீபா, அங்க போனா தானே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்ன நடந்தாலும் தெரியும், வா அப்படின்னது. இல்ல அம்மோ, அத்தன் நல்லபடியா குணமாகி கண் முழிச்சா மட்டும்தான் நான் வருவேன், அது வரைக்கும் இந்த அம்மனோட சன்னிதானத்துல இருக்க அப்படின்னு தீபா சொன்னதும், ஓகே தீபா, என்ன எதுனா நான் போன் போட்டு சொல்றேன் அப்படின்னுட்டு ரம்யாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பேரும் வெளியில நின்று இருக்காங்க. அப்ப காத்தி என்னாச்சுப்பா தெரியலப்பா, டாக்டர் அவசரமா உள்ள போனாரு, பயமா இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வெளியில காத்தி, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், உங்க அம்மா உயிர் பொழைச்சிட்டாங்க, இனி உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா உங்க அம்மாவை வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னதும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னுட்டு டாக்டர் அங்க இருந்து போனது. கடவுளே தேங்க் காட், நல்ல வேலை, கடவுள் தான் அதையே காப்பாத்திருக்காங்க, அங்க நான் பண்ண பரிகாரம் வீண் போகல அப்படின்னு ரம்யா சொன்னதோ காத்தி செமையா முறைக்கிறாங்க. ஏன்னா தீபா தான் பாடி அபிராமி உயிர் பொழைச்சிருக்காங்க. சோ தீபா பாடினதை நம்ம காட்டி மருந்து நின்று பார்த்திருக்காங்க இல்லையா, இந்த ரம்யா அதுக்கு இப்படி சொல்றாங்கிற மாதிரி காட்டி யோசிச்சதும் உடனே அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் ரம்யா கிட்ட, என்னமா ரம்யா சொல்ற, நீ பரிகாரம் பண்ணியா? ஆமா அங்கிள், ஆண்டி நல்லபடியா சரியாகணும்னா ஒரு பரிகாரம் பண்ண சொல்லி யோசிர் சொன்னாரு. அந்த உயிர் கொடுத்து போற வார பரிகாரத்தை தான் நான் பண்ணேன், அந்த பரிகாரம் பண்ணபடியா தான் கடவுள் ஆண்டியை காப்பாத்திருக்காங்க அப்படின்னதும் காத்தி செமையா முறைக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் முறைக்கிறாங்க. என்னம்மா சொல்ற, நீ தண்ணில மிதக்கிற பரிகாரத்தை பண்ணிருக்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப நன்றிமா, முன்ன பின்ன உன்னை யாருன்னே தெரியாது, ஆனா தீபாவோட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி எங்க குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க, ரொம்ப நன்றிமா ரம்யாங்கிற மாதிரி அருணாச்சலம் சொன்னதும் உடனே காத்தி செமையா முறைக்கிறாங்க. என்னவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னுட்டு உடனே நம்ம காத்தி சொல்றாங்க, நம்ம ரம்யா கிட்ட, அப்படிலாம் இல்லை ரம்யா, எப்படியோ இடையில நான் உங்களை காப்பாத்திட்டே இல்லை, பட் தீபா
அகல் விளக்கு ஏற்றி அவங்க அம்மனுக்கு பாட்டு பாடினாங்க. ஸோ அந்த பரிகாரத்தால தான் அம்மா இன்னைக்கு நல்லபடியா சரியா இருக்காங்க அப்படின்னதும் உடனே அருணாச்சல என்னப்பா காத்தி சொல்ற? ஆமா அப்பா, தீபா ரம்யா பண்ண பரிகாரத்தை பண்ணலான்னு இருந்தாங்க. ஆனா தீபாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுதான் ரம்யா இந்த பரிகாரத்தை பண்ணாங்க. ஆனா அப்படிலாம் பண்ணியும் அம்மா கிட்ட எந்த ஒரு அசைவும் தெரியலப்பா. கடைசியா தீபா கோவில்ல அம்மனுக்காக பாட்டு பாடினாங்க. அதை நான் கூட பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த பாட்டு பாடின சக்தியால தான் அம்மனே தீபா மூலமா நம்ம அம்மா காப்பாத்திருக்காங்க அப்படின்னதும் கடவுளே அதான் நிப்பா பார்த்தேன், நம்ம தீபா இருக்கும் வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அருணாச்சல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னதும் ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. யாருமே பார்க்கலன்னு நினைச்சோம். அப்போ தீபா பாடினத்தை இந்த கார்த்தி பார்த்திருக்கானா, எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா கடைசியில இந்த கார்த்தி பார்த்திருக்காரு, அதை நாம போய் கவனிக்காம விட்டுட்டுமே அப்படின்னுட்டு ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியை எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்த்தி என்ன பண்றாங்கன்னா தீபாவுக்கு போன் போட்டு, தீபா உங்க வேண்டுதல் வீண் போகலைங்க, ஆமா உயிர் படைச்சிட்டாங்க அப்படின்னதும் தீபா செம ஹாப்பி ஆகி உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க நம்ம அபிராமியை பாக்குறாங்க. அத எனக்கு தெரியுத, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க உயிர் பொழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தீபா அழுதுட்டு இருக்காங்க. தீபா உன் பாட்டோட சக்தி அப்படிமா, அந்த பாட்டுக்கு அம்மனி மயங்கிதான் இன்னைக்கு அபிராமியை காப்பாத்திருக்காமா, ரொம்ப நன்றிமா தீபா, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அபிராமி உயிரோட கிடைச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதுகிட்ட ரம்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே டென்ஷன் ஆயிட்டு வெளியில வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி வெளியில வராங்க. அப்போ கார்த்திக்கு ரம்யா மேல சந்தேகமா இருக்கு. என்னாச்சு மேம், சடனா வெளியில வந்துட்டீங்க? இல்ல கார்த்தி, எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, அதான் இடையில மூணாவது மனசு நான் இதுக்கு நிக்கணும், அதான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியும் நம்ம ரம்யா மேல சந்தேகப்படுற